ஹலோ எவ்ரிவான். சிட்ரஸ் பயோஎன்சைம் எப்படி பண்ணுறதுக்குங்கிற ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. லெமன், ஆரஞ்ச், சாத்துக்குடி இது 3ஓட தோல் செம அளவுலலாம் இல்லை, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒன்று கூட எடுத்துக்கலாம். நான் 3 கப் அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ஆஃப் வெல்லம் வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நாட்டு சக்கரை, கருப்பட்டி, பனவெல்லம் எது வேணால் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 15 கப்ஸ் ஆஃப் தண்ணி, இதே கப்பில் 15 கப் நல்ல தண்ணி ஊற்றியாச்சு. இதை வந்து நான் ஒரு 90 டேஸ்க்கு விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் 30 டேஸ் மட்டும் டெய்லி ஒரு 1 டைமாச்சும் மூடி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும். எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா ஒரு 60 டேஸ் அப்படியே விட்டுட்டா சூப்பரான பயோஎன்சைம், சிட்ரஸ் பயோஎன்சைம், நிறையா மல்டிபர்பஸ் யூசேஜ் இருக்கிற ஒரு சிட்ரஸ் பயோஎன்சைம் ரெடி ஆகிடும். ஸோ வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஒரு 30 டேஸ்க்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். சில நேரம் மறந்துடும். எப்போ ஞாபகம் வருதோ பரவாயில்ல, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ரெடி ஆன பிறகு 90 டேஸ் கழித்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து என்னோடய 3rd or 4th பேட்ச்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.